வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட். நான் உங்கள் டாக்டர் ஆர் செந்தில்குமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். பொதுவாக ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கில் என்னன்னு சொன்னால் ஹேண்ட் சிக்னல் அப்படிங்கிறது தான். இந்த ஹேண்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிள்ளைங்களை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அசம்பிள் பண்ணுறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம். ஒரு ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் கொடுக்கும்போது, ஒரு ஃபார்மேஷன் கொடுக்கும்போது நம்ம ஹேண்ட் சிக்னல் கொடுக்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் சிக்னலில் முதல்ல அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு என்ன ஹேண்ட் சிக்னல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அலர்ட் அப்படிங்கிற விஷயம் ஹேண்ட் சிக்னலில் ஒரு அலர்ட் பண்ணணும், கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கை தட்டுறது தான். இந்த ஒரு முறை கை தட்டுறத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் 2 முறை இப்படி கை தட்டிடலாம். இது பேர் தான் அலர்ட். அப்படின்னா இப்படி கை தட்டினா கவனிங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ அட்டென்ஷன் அப்படிங்கிறது என்ன ஹேண்ட் சிக்னல் அப்படின்னு சொன்னால், கையை 2 முறை இப்படி தட்டி காதோரம் வச்சு இப்படி கீழே இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அட்டென்ஷன். இது பேர் அட்டென்ஷன் அப்படின்னு பேருங்க. அப்போ அட்டென்ஷன்னா அட்டென்ஷனில் நிற்கணும் பிள்ளைங்க. இது மாதிரி கையை 2 தடவை தட்டிட்டு நெத்திக்கு நேராக கையை வச்சு இப்படி கீழே இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் டீஸ் அப்படின்னு பொருள். இப்படி கை தட்டி கீழே இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் டீஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய மீனிங். அடுத்து நம்ம பிரேக் ஆஃப் கொடுக்கணும். கலைஞ்சி போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஹேண்ட் சிக்னல் அப்படின்னு சொன்னால், இப்படி கையை வச்சு ஷோல்டருக்கு நேராக வச்சு இப்படி கையை கீழே இறக்கிட்டோம்னு சொன்னால் அது பிரேக் ஆஃப் அப்படின்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் எபோட் ஹேண்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொன்னால், நாம் எந்த பக்கம் டைரெக்ஷனில் திரும்ப சொல்கிறோமோ அந்த கை பக்கம் நாம் ஹேண்ட் சிக்னல் கொடுத்தா அந்த பக்கம் திரும்பி நிற்கணும் அர்த்தம். இப்படி கையை காமிச்சா இந்த பக்கம் எல்லாரும் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் திரும்பி நில்லுங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி கை காமிச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கமாக திரும்பி நில்லுங்க, எல்லாரும் ஒரே பக்கமாக திரும்பி நில்லுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய மீனிங். சரி, இப்படி கை தட்டி இப்படி நீட்டினா எனக்கு ரைட் ஹேண்ட்னா அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் அர்த்தம். இப்படி கை தட்டி இந்த பக்கம் நீட்டினா என்னுடைய லெஃப்ட் நான் காமிச்சா அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் அர்த்தம். அவங்க ரைட் சைடில் திரும்பணும். சரி, இப்போ எபோட் டர்ன் திரும்பணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஹேண்ட் சிக்னல் அப்படின்னா, இப்படி கை தட்டி மேலே இப்படி காமிச்சோம் அப்படின்னு சொன்னால் எபோட் டர்ன் அப்படின்னு அர்த்தம். சரிங்க, எபோட் டர்ன் திரும்பிட்டா நாம் மீண்டும் எபோட் டர்ன் எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் அவங்க சைடு போயிட்டு எபோட் டர்ன் கொடுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஃபார்மேஷன்ஸ்னால் பிள்ளைங்களை எந்த ஆர்டரில் நிற்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம், ஹைட் ஆர்டர். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எனக்கு முன்னாடி நிற்கணும். பிள்ளைங்க ஒரு 10 பேர் 12 பேர் இருந்தாலும் இப்படி கை நீட்டினா எல்லாம் ஒரே லைனில் எனக்கு முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிறது தான் மீனிங். இப்படி கை தட்டி இப்படி காமிச்சோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு இடது கை பக்கமாக இருக்கிறவங்க உயரமாக இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்துடணும், வலது கை பக்கமாக இருக்கிறவங்க குள்ளமாக இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்துடணும். அதுதான் மீனிங். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அலர்ட் பண்ணும்போது இப்படி பண்ணிட்டு இப்படி காமிச்சோன்னு சொன்னால் வலது கை பக்கமாக இருக்கிறவங்க வலது கை பக்கம் உயரமானவங்க வரணும், இடது கை பக்கமாக குள்ளமானவங்க வந்து நிற்கணும். இதுதான் ஹைட் ஆர்டர் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பிள்ளைங்களை அப்படி நிற்க வச்சுட்டோம். ஹார்ஷூ ஃபார்மேஷனில் கொடியேற்றுறதுக்கு ஹார்ஷூ ஃபார்மேஷனில் நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை அலர்ட் கமெண்ட் கொடுத்துட்டு இந்த தொடைக்கு நேராக அப்படியே கையை வச்சு என்ன செய்யணும், அப்படியே வி ஷேப்பில் கொடுத்து ஃப்ரண்டில் ஆப்ஷன் காமிக்கணும் சொன்னால் அது ஹார்ஷூ ஃபார்மேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரோல் ரைஸ் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி காமிச்சுன்னு சொன்னால் அது பேட்ரோல் ரைஸ் நிற்க வச்சுட்டு 4 பேட்ரோல் எனக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி காமிச்சு சொன்னால் இது ஓப்பன் காலம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நிற்கணும், 2 arm distance நிற்கணும் அப்படின்னு அர்த்தம். அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி காமிச்சு இப்படி கொண்டாந்து காமிச்சுன்னு சொன்னால் அது க்ளோஸ்டு காலம் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது. நெருங்கி நிற்கணும், அதான் 1 arm distance நிற்கணும் அப்படின்னு. இதெல்லாம் பேட்ரோலில் நிற்கக்கூடிய முறை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நாம் ஸ்போக்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. அதுக்கு என்னென்னா எப்படி காமிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஸ்போக்ஸ் ஃபார்மேஷன். இன்னொரு ஹேண்ட் சிக்னல் என்ன அப்படின்னா கை தட்டி இப்படி கை காமிச்சோம் அப்படின்னு சொன்னால் அட்வான்ஸாக வர்றது, பின்னாடி கை காமிக்கணும் மாதிரி அட்வான்ஸாக வர்றது. அடுத்தது இன்னொரு ஹேண்ட் சிக்னல் இப்படி கை காமிச்சு கீழே போட்டோம்னு சொன்னால் லே டவுன். இப்படி கையை கொண்டு வச்சு அப்படி சொன்னால் ஆசிவார் அப்படின்றது. இப்படி கை தட்டி இப்படி உள்ள கழிச்சா அது ஆசிவார் அப்படின்றது. அடுத்தது இன்னொரு ஹேண்ட் சிக்னல் என்ன அப்படின்னா கை தட்டி இப்படி காமிச்சோம் அப்படி சொன்னால் குயிக் மார்ச் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இப்படி கை தட்டி நல்லா ஸ்பீடாக 2 தடவை போனால் டபுள் த மார்ச், குயிக் மார்ச் அப்படின்றது. அடுத்தது இன்னொரு ஹேண்ட் சிக்னல் ஃபார்மேஷனில் சர்க்கிள் ஃபார்மேஷன். கை தட்டி இப்படி மேலே வச்சுக்கிட்டோம்னா அது சர்க்கிள் ஃபார்மேஷன் அப்படின்றது.
அடுத்தது செமி சர்க்கிள் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் அலர்ட்டை கை தட்டி அப்படி கை தட்டணும். இப்படி கை கொண்டு வந்தால் இது செமி சர்க்கிள் அப்படின்னு பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஹேண்ட் சிக்னலில் இன்னொன்று அப்படின்னு சொன்னால் கை தட்டு இப்படி காமிச்சா ஹால்ட் அப்படின்னு பேர். ஹால்ட் இப்படி கை வச்சா ஹால்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாலோ த லீடர் அப்படிங்கிறது. இப்படி காமிச்சா அது ஃபாலோ த லீடர். இப்படி கை காமிச்சு இப்படி காமிச்சுன்னு சொன்னால் அது ஃபாலோ த லீடர் அப்படிங்கிறது தான் ஹேண்ட் சிக்னலில் வேணும். இது மாதிரியே பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபார்மேஷன்ஸு, லைன் ஃபார்மேஷன்ஸு, அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டைஸ் இதெல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஹேண்ட் சிக்னல் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பிள்ளைங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இது பக்கத்தில் கூடிய பிள்ளைங்களை நம்ம வாயால் பேசாமல் இது மாதிரி ஹேண்ட் சிக்னல் கொடுக்கணும். இது ஸ்கவுட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வே அப்படிங்கிறோம். எனக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் பார்த்து நீங்களும் உங்கள் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸுக்கு இது மாதிரி ஹேண்ட் சிக்னல் கொடுத்து பிள்ளைங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி.